ஹாய் கைஸ், வெல்கம் டு டாடா அன்சானா சேனல் மூவி ரிவ்யூ. இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிவுட் மூவி தான் பார்க்க போகிறோம். த பீக் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி. இது ஆல்ரெடி தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 40 minutes ஆஸ் யூஷுவல். எல்லா ஹாலிவுட் படம் மாதிரி தான். இதில் வந்து ஜேசன் ஸ்நேத்தம் ஒரு பெரிய ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இவர் ஒரு பீக் கீப்பர், அதாவது தேனீகளை பிடிச்சி அதில் வந்து தேனை உருவாக்கி சேல் பண்ணுற வேலை தான் இதை பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து இவருக்கு தெரிஞ்ச ஒரு நெய்பரோட அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்து ஏமாற்றி எடுத்துருவாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நெட்லேருந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறாங்களே, அந்த மாதிரி ட்ராக் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அதை எடுத்தவங்க யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் இதோட மூவி. இது ஒரு டிபிக்கல், என்ன சொல்கிறது, இவரோட ரேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்டோரி ஒர்க் அவுட் ஆச்சான்னா சுத்தமாக இல்லை. எவ்வளோ பெரிய ஹீரோ, அவரை கூப்பிட்டு வந்து யுவன் தந்திரன்னு சொல்லிட்டு கௌதம் கார்த்திக் நடித்தார் இல்லையா, அந்த மாதிரி ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க இந்த மூவியில். ஏன்னு தெரியல, ஒருவேளை ரொம்ப நாளாக படம் நடிக்காதனால சரி ஏதோ ஒரு படம் நடிக்கணும், ஏதோ ஒரு ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்களா என்னன்னு, இவரை வச்சு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. பார்த்தோன்னே எனக்கே அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. என்னடா அது மூவி, இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் தமிழ் சினிமாவில் கௌதம் கார்த்திக்கு நிறையா அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டாங்கடா. வரவன் போகிறவன்லாம் இந்த மாதிரி தானே படம் எடுத்துகிட்டு இருக்கிறான். பேங்க் கரன்சி வந்து பண்ணுறது, ஆன்லைனில் ஃப்ராட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து எங்கள் இதுலேயே அதர பழசாக வந்து எடுத்துட்டாங்க. இன்னும் இப்போ நீங்கள் வந்து ஜேசன் ஸ்நேத்தம் வச்சு இந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அது சொல்லவே வேணாம். ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இவர் போய் அந்த கம்பெனியை வந்து தரமற்றம் பண்ணுற சீனு, இவரை யாரும் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஜேசன் ஸ்நேத்தம் தானே, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பெரிய ஹீரோ, அவர் பண்ணால் இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் வந்து ரொம்ப தேய்ச்சி போன, நம்மளது தான் வந்து அட்லி தான் வந்து பழைய சீடி எடுத்து படம் எடுப்பாருன்னா, இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் பழைய சீடி எடுத்து படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவுமே டிசப்பாயிண்டட். என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒர்த் இல்லை மூவி. 1 hour 40 minutes போகுது. சரி, நீ உங்ககிட்ட ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் ஜேசன் ஸ்நேத்தனோட ஃபைட்லாம் பார்க்கணும், அவரோட ஃபேன் அப்படின்னா மட்டும் இந்த படம் உட்காந்து பாருங்கள். சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஷூட்டிங் அந்த இந்த மாதிரியாக இருக்கட்டும், பில்டிங் பிளாஸ்டாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தா அதெல்லாம் வேறு லெவல். ஆக்சுவலாக அது ஹாலிவுட்டு சொல்லவே வேண்டாம். அதுக்கேற்றமான தரமான ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் கொடுப்பாங்க. பட் இது ஒரு ஆவரேஜ் கூட இல்லை, ஒரு மாட்ரேட்டான படம். ஏதோ வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை, நல்ல படமாக கொடுக்கலாம். வர நெட்டும் வேஸ்ட் பண்ணி உட்காந்து, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டனால நெட்டும் வேஸ்ட் பண்ணி உட்காந்து பார்த்துருக்குறோம். ஸோ உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மூவி பார்க்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிட்டு வேறு ஒரு நல்ல மூவிஸ் நிறையா இருக்குது, அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு மூவி ஆர் வெப் சீரிஸ் ரிவ்யூவில் வந்து உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ண வீட்டுல வச்சு. சரி வாஜரா. பேயே திமுங்கலம், பண்ண வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜரா. மண்ட கசாயம், தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நீ நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் நீங்க வாங்க ஹோட்டலுக்கார.